Hello all, welcome to RMIS Academy. இன்னைக்கு நம்ம ரஷ் த்ரூ சீரீஸ்ல டைப்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் வந்து நிறைய பேர் வந்து இந்த கிராண்ட்ஸில் வாட் இஸ் திஸ் அடிஷ்னல் கிராண்ட், எக்ஸெப்ஷன் கிராண்ட், எக்ஸஸ் கிராண்ட்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ தாட் ஐ கேன் சூஸ் திஸ் டாபிக் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும். எந்த கிராண்ட் வந்து இதனால நம்ம அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்னு சொல்கிறது எப்போ என்ன கிராண்ட் வந்து எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக இது வந்து டாப்பிக்காக நான் இந்த வாட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி ஆர்டிகல் 115 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 3 கிராண்ட்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ், அடிஷ்னல் கிராண்ட்ஸ் அண்ட் எக்ஸஸ் கிராண்ட்ஸ். ஸோ இந்த 3 கிராண்ட்ஸ் பற்றி நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே ஆர்டிகல் 115ல் வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ் அன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா President shall cause to be laid before both the houses of parliament a demand if the amount authorized under article 114 is found to be insufficient for the purposes. So இந்த purposesக்கு இவ்ளோ amount, இந்த purposeக்கு இவ்ளோ amount ன்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்களா, அலோகேட் பண்ணியிருப்பாங்களா, அது பத்தலைன்னு சொல்லும் போது அந்த பர்பஸ்க்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஜாஸ்தியான அமௌண்ட் கூட நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்குறது தான் வாட் வி ஆர் டெல்லிங் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி அலோகேட்டட் அமௌண்ட் ஃபார் தட் பர்பஸ் வந்து உங்களுக்கு பத்தலை, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லும் போது அதே பர்பஸ்க்கு இன்னும் ஜாஸ்தி அமௌண்ட் வந்து ஆகுதுன்னு சொல்லும் போது சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிக்சருக்குள்ள வரும். ஸோ ஆர்டிகல் 114க்கு கீழே ஆல்ரெடி டெடிகேட் பண்ணிடுவோம், அலோகேட் பண்ணிடுவோம், ஆத்தரைஸ் பண்ணிடுவோம். ஸோ அது பத்தலைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த 3 கிராண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஆர்டிகல் 115ல தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு அல்டிமேட் டைரக்ஷன் கைடு. கரெக்டா? 2024 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா மணி பில் ஆர்டிகல் வச்சு தான் கொஸ்டின் இருந்தது, பார்ட் நம்பர் வச்சு கொஸ்டின் இருந்தது. ஸோ ஓகே, நம்ம ஆர்டிகல்ல என்னென்ன ஆர்டிகல்ல இந்த மாதிரி மெயின் ஆர்டிகல்ஸ், மெயின் டாபிக்ஸ் வந்து எந்தெந்த ஆர்டிகல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கூட we should be knowing. கரெக்டா? நெக்ஸ்ட் அடிஷ்னல் கிராண்ட்னா என்னன்னு சொன்னா இங்க வந்து சம் நியூ சர்வீஸ் இங்க வரும். ஸோ when a need has arisen for additional expenditure upon some new service not contemplated in the budget, the president shall cause to be laid before the houses of parliament. ஸோ முன்னாடி நம்ம சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ல ஆல்ரெடி அதே பர்பஸ் தான், ஆனா அந்த பர்பஸ்க்கு அலோகேட் பண்ண அந்த ஆத்தரைஸ் பண்ண அமௌண்ட் பத்தலை. ஸோ புதுசா வந்து இது பண்றாங்க. இங்க வந்து சர்வீஸே புது சர்வீஸ், அந்த சர்வீஸ் வந்து ஒரிஜினலி பட்ஜெட்ல இல்லை. இப்போ சர்வீஸே புது சர்வீஸ், இப்போ அந்த புது சர்வீஸ்க்கு தேவையான எக்ஸ்பெண்டிச்சர் தேவை. ஓகேங்களா? ஸோ அப்போ சொல்லும் போது வி கால் தட் ஆஸ் அடிஷ்னல் கிராண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற சர்வீஸ் ஆத்தரைஸ் பண்ண அமௌண்ட் பத்தல, அதே சர்வீஸ்க்கு எக்ஸ்ட்ராவா கேட்கறாங்கன்னா தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். அந்த சர்வீஸே ஆல்ரெடி பட்ஜெட்ல இல்லை, இப்போ வந்து அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சரா நியூ சர்வீஸ்க்காக கேட்கறாங்கன்னா additional grant. So that is the difference between supplementary grant and additional grant. Then excess grants. Excess grants na if any money has been spent on any service in excess of the amount granted for that service, the president shall cause to be laid before both houses of parliament showing a demand for excess grants. இங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி அந்த சர்வீஸ் அமௌண்ட் பத்தல, ஸோ எக்ஸஸாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ பிரசிடென்ட் வந்து அந்த டிமாண்ட் ஃபார் எக்ஸஸ் கிராண்ட் காமிச்சிட்டு both the houses of parliament முன்னாடி லே பண்றாங்க. புரியுதா? ஸோ ஆல்ரெடி அந்த சர்வீசஸ்க்கு ஆல்ரெடி கிராண்டட் அமௌண்ட்டோட எக்ஸஸா ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த எக்ஸஸ் ஆஃப் த அமௌண்ட் கிராண்டட் ஃபார் த சர்வீஸ், ஸோ கிராண்டட் அமௌண்ட்டோட எக்ஸஸா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ தட் ஹாஸ் பீன் ஸ்பெண்ட் ஆல்ரெடி அண்ட் தென் பிரசிடென்ட் வந்து இஸ் லேயிங் பிஃபோர் தி ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஷோயிங் தட் டிமாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டுக்கும் இந்த எக்ஸஸ் கிராண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, அடிஷ்னல் கிராண்ட்னா அந்த சர்வீஸே பட்ஜெட்ல இல்லை, இப்போ புது சர்வீஸ் வருது, புது அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, கன்ஃபியூஷன் இல்லை. இந்த சப்ளிமெண்ட்ரிக்கும் எக்ஸஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சப்ளிமெண்ட்ரியில என்ன சொல்றோம், ஆல்ரெடி அலோகேட் ஆன மணி பத்தலை. எக்ஸஸ்ல என்ன சொல்றோம், அதே சர்வீஸ்க்கு எக்ஸஸா ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அப்படின்னா பத்தலன்னு தானே எக்ஸஸா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அதுக்குள்ளன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா
This supplementary grant is presented and passed by the House before the end of the financial year and no discussion can be raised. So financial year முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி 10ல எக்ஸ்ட்ராவா தேவை இந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்குன்னு சொல்லி முன்னாடியே அதிலே பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் presented before that particular financial year ends. ஆனா எக்ஸஸ் கிராண்ட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அதுக்கு எக்ஸஸா செலவாயிருச்சுன்னு சொல்லி இந்த எக்ஸஸ் கிராண்ட் எடுத்துட்டு வருவாங்க. புரியுதா? ஸோ சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிக்கிறதுக்குள்ளேயே எதுவங்க 10லன்னு சொல்லி கேட்குறது. எக்ஸஸ் கிராண்ட் எப்படி ஃபினான்ஷியல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சர்வீஸுக்கு அலோகேட் ஆன மணியோட எக்ஸஸா எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுறது. ஓகே, அது present பண்றது. ஓகே, that is the difference. So this is after the financial year ends, that is before the financial year ends. So generally என்னன்னா CAG Comptroller and Auditor General இருப்பாங்க. அவங்க தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்லிமெண்ட் நோட்டீஸ்க்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி எக்ஸாமின் பண்ணி அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓட் ஆஃப் கிரெடிட். ஓட் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் மீட் பண்றதுக்காக இந்தியா ரிசோர்சஸ்ல வந்து அந்த அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் மீட் பண்றதுக்காக அண்ட் மேக்னிடியூட் அண்ட் இன்டெஃபினிட். இப்போ இவ்வளோ அமௌண்ட் தான் இதுக்கு தேவைன்னு சொல்லி இது பண்ண மாட்டோம். அதுதான் சொல்லுவாங்க பிளாங்க் செக்ன்னு சொல்லி. ஓகே, இட்ஸ் லைக் ஏ பிளாங்க் செக். அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் இருக்காது. ஓகே, ஸோ அந்த மேக்னிடியூட் எல்லாம் இருக்காது. ஸோ இன்டெஃபினட் கேரக்டரா இருக்கும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் மீட் பண்றதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இல்லாம ஒரு பிளாங்க் செக் மாதிரி நம்ம இது பண்றது தான் திஸ் ஓட் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா? தென் எக்ஸெப்ஷனல் கிராண்ட். எக்ஸெப்ஷனல் கிராண்ட்னா ஸ்பெஷல் பர்பசஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் நோ பார்ட் ஆஃப் தி கரண்ட் சர்வீஸ் ஆஃப் எனி ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர்ல எந்த சர்வீஸையும் இப்போ அந்த சர்வீஸ் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர்ல அந்த சர்வீசஸ்க்குள்ள வராது. ஆனா ஏதாவது ஸ்பெஷல் பர்பசஸ்க்காக எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்காக அந்த இதுவா எக்ஸெப்ஷனல் கிராண்ட்னு சொல்லி கொண்டு வருவோம். ஓகே, and then token grant. So token grant என்ன? When funds to meet the proposed expenditure on a new service can be made available by reappropriation. அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருப்பீங்க, இன்னொன்று சர்வீஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்னு அலோகேட் பண்ணியிருக்கீங்க. இங்க வந்து நீங்க அலோகேட் பண்ற அமௌண்ட்டோட கம்மியாக தான் உங்களுக்கு செலவாயிருக்கு. இங்க வந்து நீங்க அலோகேட் பண்ற அமௌண்ட்டோட அதிகமா செலவாகிற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இங்க எனக்கு மித்த இருக்கிற அமௌண்ட்னு இங்க வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்க நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு ஹெட் வந்து இன்னொன்று ஹெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரீஅப்ராப்ரியேஷன் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் டோக்கன் கிராண்ட். ஓகே, ஸோ ரீஅப்ராப்ரியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஹெட் டு அனதர் ஹெட். ஸோ இட் இஸ் நாட் லைக் எனி அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. ஒரு இடத்துல வந்து இன்னொன்று இடத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டோக்கன் சம் ஆஃப் ₹1 சொல்ற மாதிரி டிமாண்ட் ஃபார் த கிராண்ட் பண்ணிட்டு அது சப்மிட் பண்ணி ஓட்டுக்கு சப்மிட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த பர்பஸ்க்காக அலோகேட் பண்ணி ஆத்தரைஸ் பண்ண அமௌண்ட் பத்தலைன்னா ஃபினான்ஷியல் இயருக்கு உள்ளேயே அதை எடுத்துட்டு வந்து இது பண்ணும்போது சப்ளிமெண்டரி கிராண்ட்னு எடுத்துட்டு வருவாங்க. சர்வீஸே புதுசா இருக்கு, நியூ சர்வீசஸ்க்காக அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது, பட்ஜெட்ல இல்லாத சர்வீஸ்ன்னு சொல்லும் போது அடிஷனல் கிராண்ட்ஸ். அண்ட் தென் ஆஃப்டர் தி ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ஸ் தெரியுது வந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு கிராண்டட் அமௌண்ட்டோட எக்ஸஸா எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு சொல்லும் போது தட் இஸ் எக்ஸஸ் கிராண்ட்ஸ். ஸோ இது மூணுமே ஆர்டிகல் 115ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாங்க் செக் மாதிரி எவ்வளோ அமௌண்ட் எதுவுமே இல்லாம ஏதாவது அன்ஃபோர்சன் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி இது பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி, ஸோ டெஃபினட் அமௌண்ட் டெஃபினட் மேக்னிடியூட் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பிளாங்க் செக் மாதிரி பண்ணும்போது அது ஓட் ஆஃப் கிரெடிட். அண்ட் தென் ரீஅப்ராப்ரியேஷன் ஒரு ஹெட்ல இருந்து இன்னொன்று ஹெட்டுக்கு மாத்துது டோக்கன் கிராண்ட். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஸ்பெஷல் பர்பஸ்க்காக ஏதாவது எக்ஸெப்ஷனலா இருக்கும்னு சொல்லும் போது ஸோ அது வந்து எந்த சர்வீஸூல எந்த சர்வீஸ் பார்ட்டாவும் எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்பெஷல் பர்பஸஸ்க்காக இது பண்ணும்போது தட் இஸ் எக்ஸெப்ஷனல் கிராண்ட். ரிமெம்பர், டோக்கன் கிராண்ட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் கீப் ரிவைசிங். இந்த பீரியட்ல வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தா அவ்வளோ சக்ஸஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ பி கான்ஃபிடென்ட், கீப் ரிவைசிங், டூ வெல். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே. ஆல் த வெரி பெஸ்ட்.